எல்லாருக்குமே பிடிச்ச வாழை கத்தரிக்காய் பால் கறிக்கு நல்ல வடிவாக இந்த ஸ்பெஷலான சமையல். அதுவும் தெரிச்சு கத்தரிக்காய் வந்து பால் கறிக்கு கொட்டை வாழை மீன். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா. இன்றைக்கு நாங்கள் அம்மாச்சி கோமில் தான் நிற்கிறோம். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் வடையால் அதெல்லாம் சொல்லி தான் போட்டிருப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான சமையல். அதுவும் மீன் கறியோட. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மீனுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வாழை மீன், முள்ளு வாழை மீன் குழம்பு அதெல்லாம் தான் செய்ய போகிறோம். அதை தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க. கன நாளைக்கு பிறகு மீன் கறிகள் போடுறோம். கூடுதலாக நாங்கள் இதுக்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சமையல் தானே. அப்போ கூடுதலாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து மீன் கறிகள் என்னென்ன மீன்கள் சமைக்கிறது அதுகள்லாம் நிறைய பேர் விரும்பி பார்க்குறத சாப்பாடு வகைகளில். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதே மத்தியில் அதுதான் இன்றைக்கு செய்ய போகிறோம். அது என்னென்ன மீன் எப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். வாங்க என்ன மீன்னு சொல்லி பார்ப்போம், காட்டுவோம். வாழை மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வாழை மீன் தான் சமைக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முள் வாழை. இன்றைக்கு பெரிய வாழை இல்லை, அதுவும் கணக்கான பெரிய வாழை தான். இங்கே பாருங்கோ, நல்ல பெரிய வாழை, ஒரு அளவான வாழை தான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அதைத்தான் இந்த பொரிக்க போகிறோம். பொரிச்சு போட்டு குழம்பும் வைக்க போகிறோம். முள் வாழைன்னு சொன்னாலே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச வாழை கறி தான். எல்லாருக்கும் பிடிச்ச வாழை மீன் கறி தான். இங்கே வேறங்கோ இதுக்கு வச்சு போட்டு இந்த வாழை மீன் வந்து வெட்டேக்கில் வந்து முள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி வெட்டணுமா. அப்போ அதுதான் அம்மா சொன்னவா, அதை சரிவாக வெட்டணும்னு சொல்லி இன்றைக்கு வாழை மீன் குழம்பும் வச்சு, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலாக்கொட்டை பொரியல், மற்றது கத்தரிக்காய் பால் கறி, பிலாக்கொட்டை மிளகாய் மீன் எல்லாம் பொரிச்சு போட்டு கத்தரிக்காய் பால் கறியும் வச்சுட்டு, மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் கேரட்டில் சம்பளம் போட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் கறி சமைக்கையோ சரி, இல்லை மிரக்கறி சமைக்கையோ சரி, கூடுதலாக ஒரு சம்பல் வச்சால் இல்லை கீரை வெள்ளைக்கறி வச்சால் நல்லா இருக்குமென்று சொல்கிறோம். நாங்கள் கூடுதலாக பார்த்திங்கன்னு சொன்னால் பருப்பு தான் சமைக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பருப்பை கட் பண்ணியாச்சு. அது விதிசனாக்களுக்கு வேணுமென்னு சொல்லி சொன்னால் பிறகு நாங்கள் பருப்பை சமைப்போம். இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் கத்தரிக்காய், அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு கத்தரிக்காய்க்கு வந்து பிடிச்ச கத்தரிக்காய்ன்னு சொல்லி சொன்னால் இந்த கத்தரிக்காய் தான். அதுவும் இந்த வெள்ளை கத்தரிக்காயை வந்து நல்ல வடிவாக வாழைக்காய் போட்டு பால் கறி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். தேசிக்காய் அப்படி எல்லாம் இறக்கி போட்டு விட்டா அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு சம்பலும் வைப்பேன். மீன் கறி தானே, அப்போ அதுக்கு ஒரு சம்பல் வச்சா நல்லா இருக்குமென்று சொல்லி இன்றைக்கு கேரட்டில் சம்பல் வைப்போம். பிலாக்கொட்டையும் பொரிச்சு விடுவோம்னு சொல்லி வேண்டி வச்சுருப்பேன். இன்றைக்கு இதெல்லாம் நாங்கள் சமைக்க போகிறோம். அதுதான் நீங்களும் பார்க்க போறீர்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாம் வெட்டி சமைக்கல பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வாழை முறிய வெட்டுறோம். வாழை முறி வெட்டவே இல்லை, அதை முன்னால் இப்படித்தான் வெட்டணும், சரிச்சு. பிறகு பார்த்திங்கன்னா இந்த சைட்டாக வெட்டணும். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இந்த முள் இந்த செட்டி எடுத்துட்டு இப்படியே இங்கே வேறு அந்த செட்டி எடுப்போம். இந்த பக்கம்தான் இனி வெட்டணும். இப்படி வெட்டி இந்த வாழையை அப்படி மொழிக்கெடுத்தோணும். இந்த தான் வாழை மீன் கறி போடுறோம் வீடியோ. எவ்வளோ தடவை போட்டுட்டோம் இல்லை, இங்கே வந்து நிற்கிறேன் பாருங்க. 1 2 பட்டுங்க அம்மா இப்படி கட்டிட்டு மொத்தம் எத்தனை முறை வரும். வாழை மீன் எல்லாம் வெட்டி எல்லாம் வச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா நடுகள் நாங்கள் மிரக்கறியால் வெங்காயம்லாம் வெட்டுறோன்னே, அப்போ அது பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் வந்து பால் கறிக்கு அதாவது போட்டாச்சு. சரியோ,
இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மீன் எல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டாக்கு, கேரட் எல்லாம் முறைஞ்சி வெங்காயம் போட்டு வச்சுக்கிட்டாக்கு, பால் இதுகளெல்லாம் கறி வைக்கிறதுக்கு, மற்றது பிலாக்கொட்டை மீன் மிளகாய் எல்லாம் பொரிக்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பால் கறி வைக்கிறதுக்கு உப்பை போட்டு, மற்றது பச்சை மிளகாய் போட்டு, கருவேப்பமிலை போட்டு, வெங்காயம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பால், அதாவது கப்பிப்பால் எடுத்து நாங்கள் மூடி வைக்க போகிறோம். இதில் இது அவிஞ்சு கொண்டு வர பார்ப்போமே. நாங்கள் இங்கே பாருங்கோ, கத்தரிக்காய் பால் கறிக்கு ரெடி. அண்ணா பால் கறி, நாங்கள் மஞ்சள் கறி. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மஞ்சள் போட்டு தான் நினைக்கிறோம். நான் என்னென்னாலும் பருப்பு கண்டாலும் சரி, மரவள்ளிக்கு அங்கே சில நேரம் தூள் போடுவேன், சில நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி சமைக்கிறேன் மஞ்சள் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து பால் வந்து அந்த ஒரு புளிகிற திக்கான பால் இது பாருங்க, அதுதான் கத்தரிக்காய் கலவை. இன்னும் ரக்கி வச்சுட்டு கொதிக்க வெள்ளைக்கறி மீன் கறி சமைக்கல பார்ப்போம். இதை ரக்கி பாருங்க பால் கறி வட்டி வாசமா சாப்பிடப்பா தரமாக தான் இருக்கும். ஒரு லெவல்ல இருக்கும். இது கத்திரிக்காய் பால் கறி நான் கண்ணனால அப்புறம் வச்சுக்கிடாது. இங்கே பருப்புண்டுக்கு நாங்கள் பின்ன கத்திரிக்காய்ன்னு சொல்லல. அது சரி கட்டி வச்சுட்டு மீன் கறி வைக்கிற பார்த்து கொதிச்சுட்டு இல்லையோட இங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 வாழை முறி தான் எடுத்து வச்சுருக்குறேன். மற்றது பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிறது எடுத்து வச்சுக்கிட்டாக்குது. மற்றது பிலாக்கொட்டை மிளகாய் மற்றது எல்லாம் பொரித்து போட்டு தான் செய்ய போகிறோம். மிளகாயம் பொரிச்சுட்டு மீன் கறியோட பிலாக்கொட்டை பொரியலும் பொரித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாப்பு. கத்திரிக்காய் பால் கறி வச்சு வச்சாச்சு. பார்ப்போம். கத்திரிக்காய் பால் கறி பால் கறியும் செஞ்சாச்சு, சம்பளம் செஞ்சாச்சு. இதுகளெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீனை போடுவேன். வாழை மீன் நல்ல வடிவா மருந்து பொதிக்கணும். இதெல்லாம் என்ன செய்யும், அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்களும் பொரிப்போம். மீண்டும் தான் பொரிச்சு வச்சுருக்கோம். மீன்களும் பொரிப்போம். நல்ல வடிவா வாழை மீன் நல்ல வடிவா முருகேலேன்னு சொல்லி சொன்னால் வாழை மீன் இப்போ இருக்கிற முள்ளு இப்படித்தான் வரும். அதுக்காண்டி தான் நல்ல வடிவாக முருகை பொரிப்போம். நல்ல வடிவாக முருகை பொரித்து பில்லாக்கொட்டுவேன் பொரித்து அதாவது டிசனுக்கு வந்து பச்சை மிளகா பொரிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் நல்லா விருப்பம். அம்மாவுக்கு விருப்பம். ஒன்றாகும் பச்சை மிளகா பொரிச்சு கொடுத்தாது விருப்பம். விடக்கூடாது. மீன் மூலம் போடுறது மீனும் படிக்கணும். சின்ன சொன்னால் நல்ல இந்த பச்சை அவராக நான் பார்க்க பெரிய அவராக கிடக்க திங்க கறி கொண்டே கிடக்குது. மீன் பொரியட்டும் என்ன மீன் பொரிச்சாச்சு என்ன. இப்போ பார்த்திங்கன்னா வாழை மீனும் பொரிச்சாடுற மீன் பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாயை போட்டுட்டு தான் பிலாக்கொட்டை போடும். வயதில் பறக்குது. பச்சை மிளகாய் பொரிச்சு எடுப்போம். பார்த்து பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா உப்பில் நல்லா பொரிஞ்சு ஊறிச்சுன்னு சொன்னால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு இதை எடுத்துட்டு பிலாக்கொட்டையை போட போகிறோம். பச்சை மிளகாய் பொரிக்குது. பச்சை மிளகாய் நல்லாவும் பொரியக்கூடாது. நானம்மா மீன் பொரியலை வெள்ளை சோத்துக்கு நான் தானே சாப்பிட்றது.
இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலாக்கொட்டை புளிஞ்சு போடுவோம். பிலாக்கொட்டையை புட்டோட சாப்பிட இதாகுது. அடுத்து என்ன மீன் காய்ச்சிட்டீங்களா? வாழை மீன் காய்ச்ச போடுறேன். காட்டுறேன். வாழை மீனும் காய்ச்ச கிடக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பிலாக்கொட்டையும் வடிவா போயிடுது. பிலாக்கொட்டையும் வடிவா பிலாக்கொட்டையும் கொஞ்சம் மொரண்டு பதினெட்டா மீன் சாப்பிட நல்லா இருக்குன்னு மொரண்டு. வாழை மீன் குழம்பு வந்து இரவில் சாப்பிடல, அது முள்ளு பயிர். அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா நான் வாங்கின வாழை மீன் 1-2 சின்னனா கிடக்கல்லோ இன்னும் சார். இங்கே பார்த்தீங்கன்னா வாழைகளுக்கெல்லாம் தண்ணி இறைப்புக்கான அதண்டை இறைக்கணும். அப்போ என்ன செய்யப்படணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவுக்கு தானே மீன் காய்ச்சி வச்சு ஐயோ தண்ணி ஊற்றுப்படுறது இது பொரியட்டுக்கும் பிலாக்கொட்டை. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிலாக்கொட்டை பொரிஞ்சிட்டு பிலாக்கொட்டை அள்ளுவோம். எனக்கு பிலாக்கொட்டை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? என்னது தான் பிடிக்காது. நல்லா கதை இல்லை பிலாக்கொட்டை பிடிக்காது. நான் கூப்பிட்றோடைய தண்ணி இருக்குது அடிக்கடி. எனக்கு மிளகாய் பொரியல், வாழை மீன் பொரியல், மீன் பொரியல் கொஞ்சம் இன்னும் பாரன் பார்த்தீங்கன்னா பிலாக்கொட்டை பொரியல் வெங்காயத்தை போட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இங்கே தக்காளி பழம் 2 போடுவோம். போட்டு இதை நல்லா பழங்க விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மீனை போட்டு புளியெல்லாம் விட்டு புளியை ஊற்றுவோம். உப்பு போடுவோம். உப்பு போட்டுட்டு வாழை இன்னும் கொதிக்கட்டுன்னு நினைக்கிறேன். கொதிக்கட்டு கொதிக்குது. கொதித்து கொண்டு வர தூள் போடைக்குள்ள பார்ப்போம். கட்டுதானே அது கீட்டேருச்சுன்னு சொன்னால் இப்போதைக்கு கடைசி மட்டும் இல்லை தண்ணியாக காய்ச்சுங்க. மீன் கறி என்ன இல்லை தண்ணியாக தான் காய்ச்சோம். வெள்ளை சோத்துக்கு இப்படியே பிரட்டி இப்படியே சாப்பிட்டா போடுவோம். அது எங்கட சொல்லவே ஒரு லெவலில் இருக்கும். வாழை மீன் குழம்புக்கு அந்த மாதிரி இருக்கும். வாரம் பொங்கட்டும் பாருங்க. நான் தான் வாழை மீன் சாப்பிட போகிறேன். அம்மாலே முள்ளு சாப்பிடக்கூடாது. இப்போ சாப்பிடலாம் முடிச்சுக்கலாம். இந்த முள்ளு போச்சுன்னா எனக்கு தானே ஐக்கியமே. ஆனால் ருசியோடா வாழை மீன் தெரியுமோ? எனக்கு தெரியும் தானே. நான் காய்ச்சினாங்களே இல்லை வீட்டை இருக்கா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய ஒரு நாளைக்கு நான் நம்பிட்டா கொண்டு கொண்டு போடுவேன் பாருங்க. வாழை மீன் கரை திட்டுப்பாவும் இப்படி இருக்கணும் வாழை என்ற அகலை. அதுக்குள்ளே எல்லாம் பெரிய எந்தெல்லாம் சின்ன எல்லாமே இருக்கும். அறுத்து போட்டு அப்படியே எடுத்து அதெல்லாம் பொதிச்சா அந்த மாதிரி. இப்போ தான் நம்ம தூள் போட்டு அதுக்குள்ள கொதிக்கிறீங்க. இது பாருங்க ஒரு மீனை எடுத்து காட்டுங்க. இது வாழை மீன் அவிய கிடக்குன்னு கரை வச்சுனா தான் மீன் பாப்பா உப்புவாள் இப்படி வச்சு பார்த்தா உப்புக்கான டைம் செய்யணும்ல. அப்படியே உப்பு எடுத்து போடணும். மீன் கறிக்கு புளி கொஞ்சம் கூட நிற்கணும். தெரியுமே இட்டா புளிக்கும்.
சுட சுட சாப்பிடுக்க புளிச்சு சாப்பிட நான் சூடு அடித்தேன் தம்பிக்கு என்ன தம்பிக்கு சூடு காட்டி சாப்பிடக்கூடாது சமைக்கே சுட சுட சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும் பாருங்க கரைஞ்சி எப்படி கொதிக்குதுன்னு சொல்லி மண்சட்டி தகண்டு கிடக்கு கொதிக்க அது தக்காளி பழத்தையும் பார்க்க எப்படி இருக்கும் சரி கறி கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா பாப்பா கொதிக்கணும் வினிசுதான் இன்றைக்கு எல்லா கறி பொரியல் எல்லாம் வாழையில சாப்பிட போறேன் சாப்பிட்டு பார்க்க தும்பு தட்டி எடுத்துக்கணும் தந்தியலண்டா 400 எல்லாம் அதெல்லாம் முடியட்டுமே நம்மளோட கூடி போட்டு பின்னிசுக்கு எல்லாம் இறக்கி வச்சு அம்மம்மாவுக்கு பின்னிசுக்கும் சாப்பாடு கொடுக்கும் ஓகே பார்த்தீங்களா இது வந்து வாழை மீன் இரவு சாப்பிடல அது பயம் அதுக்காண்டித்தான் நாங்கள் இப்போ இந்த மீனை சமைக்கிறோம் இந்த மீன் டின்மீன் இந்த டின்மீன் கொஞ்சம் பொரிஞ்சு வரும் டின்மீன் பொரித்தினாங்கல்ல அப்போ தான் கருவாட்டு கறி மாதிரி இருக்கு அப்படியே தூக்குதோ அப்போ கறி தூக்கும் என்ன பாருங்க இப்போ கொஞ்சம் பொரிய இந்த வாழை மீன் குழம்பு ரெடியாகி கொண்டு வருது அதை ரக்கிட்டு இதை வச்சுட்டு நான் இன்றைக்கு மாவாட்டப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கறியும் ரெடி இனிமேல் தூளும் போட்டு ரக்கித்தான் டேஸ்ட்லி உதவும் பதிஞ்ச மீனுக்கு மீன் கறி பொறுப்பு இல்லை குழம்பு சூப்பர் பார்த்தீங்கன்னா இதுவும் கொதிச்சுதண்டா ஒன்று என்ன கேட்டு நான் சொல்லுவாங்க மறந்து போனேன்னு சொன்னேன் என்ன மாவை இதில் அள்ளி வச்சு விடுவோம்ன்ட்டு நான் விறகு எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தூளை போட்டுட்டு மூடி போட்டு நான் எந்த வேலை பார்க்க போகிறேன் மீண்டும் குழம்பு ரெடியாக வரும் மீண்டும் குழம்பு என்னத்தோட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு வெள்ளை சொத்துக்கு மீன் குழம்பு ஒரு ஆளுக்கு ஒரு விதமாக இருக்கு என்னென்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்புன்னு ரெடி ஆயிடுச்சு இனிமேல் அம்மம்மாவுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு அம்மம்மாவுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு நான் இதோட எல்லாம் கொண்டு வச்சு எல்லாம் கழுவி போட்டு சாம்பாரில் ஆறுதல எல்லா வேலையை முடிச்சோன்னே சாப்பிடுவோமா ஐயோ மாறி போய் வீடியோ அப்படியே மீண்டும் நீங்கள் வாங்க நல்லா கொஞ்சம் சைட்டால் கொதிக்கட்டுக்கும் பார்ப்போம் ஆமாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்கு மீன் கறலானா அது பிரச்சனை இல்லையா வாழையில போட்டு சாப்பாடு கட்டுமா இன்னும் சின்ன சேப்பண்டா டப்பண்டு குளிச்சுட்டு ஓடி வரப்போகுது அம்மா சாப்பாடு கொடுக்க போகிறேன்னா ரைட் இப்போ மீன் கறி ரெடி திணிச்சு வாழையில வெட்டி கொண்டு டிஷர்ட்டையும் போட்டு வாங்குவோம் வெட்டி வச்சாச்சு வீட்டு சமையல் புலாக்கொட்டை வாழை மீன் மிளகா பொரியல் கத்திரிக்காய் பால் கறி இது என்ன மீன் வாழை மீன் குழம்பு வெள்ளச்சோறு செம்பஞ்சா முட்டிக்கு தண்ணி முட்டி மேலதான் கிடக்கு அவனுக்கு ஒரு ஆசையாம் தம்பிக்கு வாழையில போட்டு சாப்பிடணும் அம்மா போடுறேன் பாருங்க சோறு போடுறேன் காணும் இல்லைங்க ரொம்ப டயட்ல இருக்கிறேன் காணும் பொரியல் வெள்ள போடுங்க காணும் கத்திரிக்காய் வேணும் கத்திரிக்காய் இன்றைக்கு மட்டும் கத்திரிக்காய் பால் கறி ஒரு கறியும் கூட வேண்டாம் சம்பல் போடத்தான் வேணும் சம்பல் சாப்பிட வேண்டாம் அப்ப மீன் இது இருக்குல்ல மீன் கறி
அப்படியே மேலால பரவலாக விட்டுட்டு அதுக்கு மேலால அந்த பெரிய இருக்குல்ல பெரிய அப்படியே மேலால அப்படியே பரவிட்டு சம்பல் வேற என்ன குழம்பு மீன் போடணும்னா குழம்பு மிளகா பொரியல் போடுறோம் மிளகா அப்படி உரைக்கும் பொரியல் ஓ குழம்பு விட்டுட்ட அந்த கேட்டு தானே இந்தாங்க அம்மம்மாவுக்கு போடுவோம் மீன் போடுறது குழம்பு இல்லையோ இது முள்ளு நான் அநியாயமாக்க போகிறா குழம்பு மட்டும் போடுங்க இது நல்ல பழக்கம் நான் இவ்வளோ நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன்னா கடைசியாக அந்த வாழையிலையை காட்டுறதுக்கு பாருங்கோ அம்மம்மாவுக்கு போட்டு கொடுத்துட்டு கறியெல்லாம் நல்லா கொஞ்சமாக பால் கறி கொஞ்சமாக சம்பல் ஒரு கிலோ கொட்டை மீன் பொரியல் எப்படி அம்மா வாழை மீன் கறி புளி ஓடிட்டான் அவனுக்கு புளி கொஞ்சம் கூட நிற்கணுமா இப்படி ஒவ்வொரு நாள் செஞ்சால் நான் சாப்பிடுவேன் ஓ வாழை இலையில இந்த பக்கம் போட்டு கிடக்கு இவ்வளோ புளியோட பார்க்க போயிட்டு பிள்ளாக்கொட்டை பொரியல் இனிக்குது நல்லா இருக்கு இது வெந்நீர் அதில் விழாக்கொண்டை இன்னைக்கும் இன்னொரு லெவலில் இருக்கு கட்டைக்கான நின்று பால்ச்சொதி பருப்பு கூட தருது எனக்காண்டி இருக்கா கத்திரிக்காய் புழைச்சி சாப்பிட்டு கத்திரிக்காய் நீங்க வச்சே எல்லாத்தையும் விட உண்மையை சொல்றேன் மீன் கறி வேற லெவலில் இருக்கு நேற்று மத்தியானம் சமைக்கல தானே ஹாஸ்பிட்டலில் வேறு நேரம் சென்று இன்றைக்கு 1 2 3 4 கறி 3 கறியும் ஒரு பொரியலும் என்ன சார் நல்லா கிடக்கு அம்மா இல்லாட்டா சரி கதை என்ன சமையல் நேற்று பசிக்கு எனக்கு ஏதோ செஞ்சுட்டான் காலமாக சாப்பிடல மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடலாம் ஏன் மா கிடந்தது தேங்காய் கிடந்த சீனி இருந்த குழச்சி தேத்த வாங்கி மனுஷன் வாங்கி நான் குடிப்பேன் அதுவும் வாங்க போக மாட்டேன் நான் 2 உள்ளாங்க குடிப்பேன் சரி நாங்கள் உங்கள் வீடியோவில் முடிச்சுக்கொள்வோம் கறி சோறுலாம் பார்த்துருப்பீங்க எங்கள் சேனலுக்கான பெஸ்ட்டே பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கூட பேரும் வீடியோ வச்சுக்கொள்வோம் இப்போ தம்பி எடுக்கிற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண தான் போகணும் என்ன தம்பி இல்லை எடுக்கிறேன்னு இப்போ எடுக்கணும் பின்னால் எடுக்கிறேன் அண்ணாக்கு கொடுத்த சப்போர்ட்டும் தம்பிக்கு அதே சப்போர்ட் எனக்கு கொடுக்கணும் அதே மக்கள் என்ன பார்க்கணும் அதே உங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்